அடுப்பு, இட்லி கல் தெரியல. ஓகே, அடுத்து இது ஒரு பானை, அடுத்து இது அருவாமனை, அதுக்கப்புறம் இது சப்பாத்தி விட்டுற கல், அதுக்கடுத்து 2 கரண்டி, அதுக்கப்புறம் தோசைக்கல், பிளேட், இதுக்கு ஒரு மூடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய். ஓகே, கொஞ்சோண்டு விறகு. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எஸ்பி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அருமையான கஸ்டர்டை எப்படி பண்ணுறதுங்கிறத வீட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம கஸ்டர்ட் பாலை வச்சு சில பழங்களை வச்சு தேவையான பழங்களை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நம்ம பிளெயினாக கஸ்டர்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இது எதுவும் போடாமல். அதே மாதிரி இது நம்ம பழங்களை சேர்த்து இந்த கஸ்டர்ட் நம்ம பழத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் பால் 500 மில்லி ஃப்ரெஷ் மில்க்கு நம்ம இதில் ஆட் பண்ணணும். சேர்த்துக்கிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். ஒரு மீடியமான ஃப்ளேமில், அதாவது ரொம்ப கம்மியான இதமான சூட்டோடு வச்சு நம்ம இதை பண்ணணும். அப்போ தான் எதுவும் கெட்டி பிடிக்காமல் நல்லா இருக்கும். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்ருக்கும்போது அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்பூனு அல்லது நம்ம அந்த பீட்டரை வச்சு நம்ம இதை கிண்டிகிட்ருக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஸ்பூனை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிண்டி விட்டுட்டுருக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடரை பால் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி கெட்டிப்படாமல் அதை நல்லா நல்லா இவ்வளோ தண்ணி பதமாக வர்ற மாதிரி நம்ம அதை கலக்கி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ நம்ம இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கெட்டிப்படாமல் இருக்கும்போது பால் நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜ் வரும்போது இதை அதில் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறோம். 6 ஸ்பூனு சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாகவே சேர்த்துக்கிறீங்க. தேவைன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் 6 ஸ்பூன் சுகரும் போதுமானது தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாகவே. இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. அதை ஊற்றும் போதே நம்ம பீட்டர் இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பவுடர் போட்ட பிறகு என்ன ஆகும்னா ரொம்ப கெட்டியாகும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் பார்த்து. நல்லா இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருச்சு. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இப்போ முன்னாடி இருந்ததை விட நல்லா திக்காகவே இருந்தது. இதை ஆற வச்சிடணும். இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு இதை தனியாக ஆற வச்சாச்சு. கெட்டி ஆயிடுச்சு. நல்லா ஒரு பதமாக வந்துருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான, எங்கள்கிட்ட இப்போ ஆப்பிளும் மாதுளம்பழமும் இருக்குது. அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம். அதோட உங்களுக்கு தேவையான கிரேப்ஸ், மேங்கோ எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல பழங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம அந்த பவுலில் அப்படியே பழத்துக்கு மேலாக நம்ம ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பழம் அப்படியே போட்டுட்டோம்னா கொஞ்சம் லேயராக ஃபார்ம் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே மீண்டும் நம்ம அந்த கஸ்டர்ட் பாலை இது மேலே முழுதும் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த கஸ்டர்ட் பாலை அது மேலே ஊற்றிடலாம். இப்போ ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. பால் எல்லாம் கரெக்டான அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ அது மேலேயும் நம்ம பழத்தை
இன்னும் கொஞ்சம் நம்ம மீதி உள்ள பழத்தை வந்து ஒரு டெக்கரேஷனுக்காண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கிடுவோம் அதில். இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் கூலாகிறதுக்காண்டி, கூலாக ஜில்லுன்னு வச்சு சாப்பிடக்கூடியதான். இப்போ மிகவும் அற்புதமாக சுவையாக பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்றதுக்கு அழகாக வந்திருக்குது கஸ்டர்ட். இதை நம்ம ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் கூலாகிறதுக்கு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம், 10 நிமிஷம் வச்சா கூட போதும், ஃப்ரீசரில் வச்சா கூட போதும், திக்காக வந்துடும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்ல அருமையான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு நம்ம வீட்டிலே செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஜில்லுன்னு வச்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியோட நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு உங்களுடைய விருந்தாளிகளுக்கும் இதை பரிமாறி மகிழுங்கள். இதே மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.